அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானுடைய முக்கியமான திருவிழாக்கள்ல தைப்பூசமும் ஒண்ணுங்க. இந்த தைப்பூசத்துல உலகெங்கும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் இப்போ பாத யாத்திரையாக வந்து முருகனுக்காக காவடி எடுத்தும் பால் குடம் எடுத்தும் ரொம்ப சிறப்பா இந்த தைப்பூசத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த சமயத்துல தைப்பூச அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தை மாத வளர்பிறையில பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்த நாளை தான் தைப்பூச திருநாளா கொண்டாடுறோம். அந்த வகையில பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று காலை 4:41 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 2ஆம் தேதி அதிகாலை 4:43 வரை பௌர்ணமி திதி இருக்கும். அதே போல் இந்த நாளில் குறிப்பிட்ட அதிகாலை 1:54 மணி துவங்கி பிப்ரவரி 2ஆம் தேதி அதிகாலை 1:01 வரை பூச நட்சத்திரம் இருக்கும். குறிப்பிட்டு இந்த 1ஆம் தேதி என்று நாள் முழுவதும் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இருக்கிறதால இந்த நாள் முழுவதுமே தைப்பூச வழிபாடு செய்யறதுக்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நாம் முக்கியமாக சிவன்மலை கோவிலில் இந்த தைப்பூச திருவிழாவை ஒட்டி வழிபாடுகள் அது மட்டும் இல்லாமல் இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள், இந்த பொருளால் இந்த உலகத்தில் மிக பெரும் மாற்றங்கள் வரும் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்கோம். குறிப்பாக ஒரு சில ராசிக்காரங்க தைப்பூசத்துக்கு பிறகு இந்த பலனை தான் பெற போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஓம் சரவணபவை என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கா? குறிப்பாக வீட்டில் வந்து சுபகாரியம் நடக்கவே இல்லை, திருமணம் நடக்காமல் ஏதோ ஒன்று நடக்குது, எங்களுக்கு எதிர்மறையாக ஒரு பவர் வந்து செயல்படுறதுனால தான் இந்த மாதிரி சுபகாரியம்லாம் நடக்காமல் வீட்டில் நிம்மதி இல்லாமல் போகுது அப்படின்னு நம்புறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு காண முடியும். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடைசியாக கடல் நீர் வைத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த கடல் நீரானது வெறும் தண்ணி, கடல் தண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு அபாயத்தை ஏற்படுத்துமோ, இயற்கை சீற்றத்தை கொண்டு வருமோ அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்த நீரானது மண் கலசத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதால இது வந்து சுபமான பலன்களை தரப்போகிறது. குறிப்பாக 2026ஆம் ஆண்டில் நல்ல ஒரு பலன்களை இந்த உலகம் பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த கடல் நீர் வைக்கப்பட்டதுக்கு அடுத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு ஒரு சில ராசிக்கு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இனி வரக்கூடிய நாட்களில் மகரம் ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை சந்திப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு நன்மைகள் உண்டாகும் அப்படின்னும் கடினமான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய துணிச்சலை இந்த ராசிக்காரங்க பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். காரிய வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனதில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். இந்த ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதால இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடலாம். தொழில், வியாபாரம் இவையெல்லாம் வேகமாக சூடுபிடித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க. புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இதோடு தொழில், வியாபாரம் பற்றி மனதில் இருந்த கவலையெல்லாம் நீங்கி ரொம்பவே தைரியமாக செயல்பட தொடங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகத்தில் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க. அலுவலக வேலையாக வெளியூர் செல்ல நேரிடலாம். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மன வருத்தம் குறையும். குடும்பத்தில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களினுடைய உடல்நிலையில் அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு புதிய முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாணவர்களுக்கு பாடங்கள் படிக்கிறதுல நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதோடு நண்பர்களுடைய உதவியால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது இவர்களுக்கு ரொம்ப நல்லது. அரசியல்வாதிகள் வெளியூர் பயணம் செல்ல வேண்டியது இருக்கலாம். மேலிடத்தில் இருந்து முக்கியமான பொறுப்புகள் உங்களுடைய கைக்கு வரலாம். சந்தோஷமான செய்தி உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நீங்கள் முருகப்பெருமானுக்காக 27 தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. உங்கள் உடல்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைபாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் ரொம்பவே ஆரோக்கியமான வாழ்வை பெறுவீங்க. முக்கியமாக ஆடம்பர செலவுகளை குறைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் கும்பம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கும்பராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவாங்க. ஒரு பிரச்சனை மட்டும் என்னை துரத்திக்கிட்டே இருக்குது, இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளிவந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து இப்போ நீங்கள் வெளிவருவீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் கூடுதல் முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்தபடி நடந்து முடியும். நீங்கள் நல்லதாக பேசினாலும் எதிரில் உள்ளவங்க அதை தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய காலகட்டம். மற்றவர்களுடைய செயல்களால் மன அமைதி கெடவும் வாய்ப்பு இருக்குது. சூரியனுடைய சஞ்சாரம் பண வரத்தை தரக்கூடியதாக இருக்கும். இதே போல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் புகழ் கௌரவம் இது எல்லாமே அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும். மேலும் புத்தியை உபயோகித்து வியாபாரத்தில் புதுமையை செலுத்துவது பற்றி ஆலோசனையில் ஈடுபடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடித்தமான இடத்துல நீங்கள் வேலை மாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குடும்பத்தில் மனைவி குழந்தைகளோடு மனஸ்தாபம் ஏற்படலாம், ஆனால் அது வந்த வழியே நீங்கி போகும். பெண்களுக்கு அடுத்து வர பேசுவதை காதில் வாங்காமல் இருக்கிறது நல்லது. அதே போல் கலைத்துறையினருக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் உண்டாகலாம். மாணவர்களுக்கு பாடங்களில் கூடுதலான கவனத்தோடு படிக்கிறது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக பணிகளை செய்து முடித்து நிர்வாகத்தில் நல்ல பெயர் பெறுவாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக பெருகக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகள் விரும்பக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு வாடிக்கையாளர்கள் தேவையறிந்து பொருட்களை அனுப்பி அவர்களுடைய நன்மதிப்பை பெறுவீங்க. அதே போல் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் வீடு வாகனம் போன்றவற்றை வாங்கிறது, புதுப்பிப்பது போன்றவற்றில் ஈடுபடுவீங்க. பெண்களுக்கு இழுபறியாக இருந்த வேலைகள் கூட சாதகமாக நடந்து முடியும். மனம் மகிழும்படியான சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும். கலைத்துறையினருக்கு மிகவும் அனுகூலமான காலம் இது. வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு குவியும். புத்தி சாதுரியத்தோடு கையாள்வதால் லாபமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமையப்போகிறது. அமையக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் ரொம்பவே சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. நீண்ட நாளாக எதிர்பார்த்த உதவி கூட கிடைக்க பெறுவீங்க. புதிய நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது. கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். அதே போல் நீங்கள் மாரியம்மனுக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டீங்க அப்படின்னா துன்பங்கள் அனைத்தும் நீங்கும். அடுத்ததாக மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு அதிகமாக உழைக்க வேண்டிய காலகட்டமாக இது இருக்குது. தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும். செவ்வாயுடைய சஞ்சாரத்தால் பூமி சம்பந்தமான காரியங்கள் நன்றாக நடந்து முடியும். வாடிக்கையாளர்களிடம் சாமர்த்தியமாக பேசுவதன் மூலமாக வியாபார வளர்ச்சி பெறும். அடுத்தவர்கள் கூறக்கூடிய ஆலோசனைகளை ஏற்கும்போது அதிகமான கவனமாக இருக்கணும். அவற்றை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து செயல்படுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அரசியல் துறையினர் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் தொழில் வியாபாரத்தில் சுமாரான போக்கு காணப்படலாம். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல தாமதங்கள் ஏற்படலாம். மேலும் உங்களுக்கு அலுவலக பணிகள் தாமதமாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதோடு கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை காணப்படலாம். வரக்கூடிய நாட்களில் பெண்களுக்கு எதிராக எதிலுமே நீங்கள் தடைகளை தெரிவிக்கக்கூடாது. தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கும்படியான ஒரு சூழல் உருவாகும். உடன் இருந்தவர்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கவனத்தோடு செயல்படுறது தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அலுவலக பணிகளில் தாமதம் அவ்வப்போது ஏற்படலாம். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக அதிகமான உதவி கிடைக்கும். தந்தையோடு மனஸ்தாபம் ஏற்படலாம். எதிர்பாராத காரிய தடைகள் கூட வரலாம். வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. உத்தியோகஸ்தர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கலாம். குடும்பத்தில் வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்க்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மாணவர்கள் சக மாணவர்களை அனுசரித்து போகிறது ரொம்பவே சிறப்பு. மனம் மகிழும்படியான சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளால் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிற பயனுள்ள தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வீவர்ஸ்.